இருக்கணும். போய் பாரு. கொஞ்சம் இருங்கள. என்னது? கொஞ்சம் இருங்கள. தலையில என்ன வச்சாச்சு? விடுங்கடா கைத்த. நல்லா இருக்கு, சின்ன குழந்தை மாதிரி. இப்ப தானடி 6 மாசத்துக்கு முன்னாடி தீபாவளி இன்னைக்கு என்ன தேய்ச்சி குளிச்சேன். உடம்புல இருக்கிற சூடு இறங்க வேண்டாமா? என்ன பொறுத்த வரைக்கும் உன் மேல இருக்கிற சூடு இறங்கவே கூடாது. ஐயோ, அசுறு வழியுது. முட்டைக்கோசு. என்னங்க முட்டைக்கோசு? என்னங்க? முட்டைக்கோசு சொல்லுங்க சார். பொதுகத்தை முட்டைக்கோசு, நான் ஏன் எண்ணெய் வச்சு குளிக்க மாட்டேங்கிறேன் தெரியுமா? ஆமா, ஏன் எண்ணெய் தேய்ச்சி குளிக்க மாட்டானா உன் பையன்? நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா, எண்ணெய் தேய்ச்சி குளிச்ச அன்னைக்கு கணவனும் மனைவியும். ஆமா ஆமா, அதனால எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும்னாலே ஓடி ஓடிதான் என் பையன். 5 குழந்தைகளை பெத்த அப்பம் பேசுற பேச்சா இது? நீங்களே சொல்லுங்க சிவசாமி. எப்படியாவது உன் பையனை கண்டிப்பா திருப்தியே ஆகணும்ப்பா. இல்லன்னா வீடும் தாங்காது, இந்த நாடும் தாங்காது. ஏற்கனவே 60 கோடியை தாண்டியாச்சு நம்ம ஜனத்தொகை. நீங்க சொல்றது சரிதான். என்ன பண்ணி என்ன பிரயோஜனம்? இப்ப என் மருமக முழுகாம இருக்காளே. அது சரிப்பா, இப்ப முழுகாம இருக்கலாம். ஆனா இப்ப இருந்தே அதிகமா குழந்தை பெத்துக்கிறது தப்பு அப்படின்னு அவங்களுக்கு ஜாடமாடையா சொல்லி வச்சாதான் அட்லீஸ்ட் அடுத்த குழந்தை பிறக்கிறதையாவது தடுத்து நிறுத்தலாம்ப்பா. அதுவும் சரிதான். ஜாடமாடையா இப்போல இருந்து ஏற்பாடு பண்ணிடணும். அப்படிதான் வழிக்கு. அறிவு கெட்ட சிவசாமி. ராத்திரி மணி 11 ஆகுது. இவளுக்கு என்ன வேலை சமய கட்டல. முட்டைக்கோசு, என்னடி பண்ற? மிளகாப்பொடி அடிக்கிறேன். ஆமாண்டி, ராத்திரி 12 மணிக்கு மிளகாப்பொடி அடி, 2 மணிக்கு இட்லிக்கு மாவர, 5 மணிக்கு வீடு கழுது. சரியான ரப்பர் பாய்வ. ஆடி தூங்க போலாம். நீங்க போய் தூங்குங்களேன். ரொம்ப தான் அரட்டிக்காதிரி. புருஷங்காரங்க அலைய விடுறதே பொம்பளைங்க பழப்பா போச்சு. ஏதோ இவங்களுக்கு எதுலையுமே இஷ்டம் இல்லாத மாதிரி ஒரு நாடகம். ஆடி போலாம். நான் வேலையை முடிச்சுட்டு வரேன். போலாம். தப்பித்தவடி புருஷங்கார தூங்கிட்டா போதும். எங்க தூங்கிட்டீங்களா, எங்க தூங்கிட்டீங்களான்னு மேல விழுந்து புடுங்க வேண்டியது. ஆடி போலாம். பரவாயில்ல, முன்னாடிதான் போறா. வில்லன் இருக்கு இந்த நேரத்துல நம்ம ரூமுக்குள்ள வந்துட்டு போறாரு. தெரியலையே. அப்பாதான் வச்சுட்டு போயிருக்கேன். இதுக்கு வேடிக்கை நாளைக்கு பாரு. அம்மா, உனக்கு என்ன வாங்கிருக்க பாத்தியா? சரிதா பீடா. என்னது? ஜரிதா பீடாடி. இந்த
உங்களுக்கு ஆளுக்கு பாதி. எப்படி சிவந்திருக்கு பாத்தீங்களா? பீடா போட்டவா எவ்வளவுக்கு அவ்வளவு செவக்குதோ அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த பீடா கொடுத்தவங்க மேல ஆசைன்னு அர்த்தம். வீடாவை கடைக்காரன் கொடுத்தாண்டி. கொண்டுடுவேன். சூடு தேங்காய் இல்ல, சூடு தேங்காய் சூடு தேங்காய் அம்மா 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 பெரிய ரோடையா அம்மா ஐயோ பெட்ரூம் பாத்ரூம் ஆயிடுச்சே. நீங்க எல்லாம் போங்கம்மா, நான் வரேன். 5 புள்ளைங்க பெத்தாச்சு, பீடா கேக்குற பீடா சரித்த பீடா. என்னப்பா சிவசாமி, ரொம்ப அவசர வேலைன்னு சொல்லி அனுப்பினியாமே, என்ன விஷயம்? இந்த ஏரியாவிலே நீங்க தான் பெரிய மனுஷர், நீங்க தான் புத்திமதி சொல்லணும். யாருக்கு? என் பையனுக்கு தான். வருஷா வருஷம் ஜனவரி பிறக்குதோ இல்லையோ, இவனுக்கு ஒண்ணு பிறக்குது. விலைவாசி விற்கிற நிலைமையில இத்தனை குழந்தைகள் தாழுமா? என் மருமகளும் பொண்ணுதானே, அவன் உடம்பு என்னத்துக்கு ஆகும்? நீங்க யோசிக்கணும். நான் யோசனை பண்ணி என்னப்பா பிரயோஜனம்? அத உன் பிள்ளைல யோசனை பண்ணணும். நீங்க அவனுக்கு எடுத்து சொல்லி யோசிக்க வைக்கணும். அப்படியா? உன் பிள்ளைய வர சொல்லு, சொல்லி பாக்குறேன். முரளி, முரளி. என்ன தாத்தா? அதுக்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்க? தொந்தரவு இல்லாம தூங்கிட்டு இருக்கேன் தாத்தா. அப்படியா? வாப்பா, உள்ள போய் உங்க அப்பனை வர சொல்லு. அப்படியே தாத்தாவுக்கு வெத்தரப்பா போயிட்டு எடுத்துட்டு வா. குழந்தை ரொம்ப சூடிக்கையா இருக்க. எத்தனையாவது குழந்தை? 2ஆவதுன்னு நினைக்கிறேன். 2ஆவதுன்னு நினைக்கிறியா? ஆமா, எல்லாம் குட்டி குட்டியா இருக்கு. எது பெருசு எது சிறுசுனே புரியல. நமச்சிவாயம் அந்த பேரோட ஒண்ணு இருக்குன்னு நினைக்கிறேன். தாத்தா வெத்தலை போட்டு கேட்டாரா? இது அப்படியே திறக்காம கொண்டு போய் கொடு. அப்பா பின்னாடியே வராருன்னு சொல்லு. ஏதவனை நோக்கி அம்பு திருப்பி அனுப்பப்பட்டது. இந்த தாத்தா வெத்தலை பாக்கு, அப்பா பின்னாலே வர. சமத்த குழந்தை. இந்த மாய இன்னைக்கு விளையாடுதா இல்ல? பெரியவட்ட அப்படிலாம் பேசக்கூடாதுப்பா. போ தூங்கு போ. படுக்கலவே படுடா. ஐயோ. நமஸ்காரம் சார். அப்பா கூப்பிட்டீங்களா? நான் தான்ப்பா வர சொன்னேன். உங்க அப்பா மனசு ரொம்ப வருத்தப்படுறாரு. இந்த வெத்தலை பாக்கு பற்றி ஒண்ணுதானா? ஆமா, மழையா அறிவு இருக்கா உனக்கு? முதல்ல ஒன்ன திருத்திக்கு வரா. அவன் பொண்டாட்டியோட மட்டும்தான் சந்தோஷமா இருக்கான். ஆனா நீ இத்தனை வயசுக்கு அப்புறம் அரக்கால் சவுசரை போட்டுக்கிட்டு நாய் ஜென்மம். உன் பேச்ச கேட்டு உன் வீட்டு வந்த பாரு, என் புத்திய சால அடிச்சுக்கணும். நிம்மதி வேணும், நிம்மதி வேணும். அப்பா அவர் ஏன் உங்களை இப்படி திட்டிட்டு போறாரு? தெரியலையேடா.